கையில் குச்சியை வச்சுட்டு இந்த ராஜான்னு கையில் குச்சியை வச்சுன்னு காமிச்சுன்னு வந்தாளாம். கோமளாதரே ருக்மிணி கோசலாதிபதி கோமளாதரே ருக்மிணி கோசலாதிபதி காமசுந்தரமாகலய கல்யாணி ராஜகன்யகே காமசுந்தரமாகலய கல்யாணி ராஜகன்யகே பூமிமா குருமிடமோ நீதி சாரண்யே சுந்தரே பாதி கிம்மதே மாவதோ பாவுகோ மனசாவிருதோ கௌரவம் கலய தேவி குருதேசாதிதோ இக பௌர ஜானபதோ வேதோ பத்மபத்ர விலோச்சனே அத்ர கிம் நந்தே விசித்ரோ சித்ரச்சரித்ர சோபன்னே தத்ர தத்ராட தல்வங்கி காமசிமா பவதூதி பஸ்ய பஞ்சால மைதினாத் பாஞ்சிவானந்த சௌபன்னே நிச்சலா விபுதேர்யத்ர நீதிரவ்யம் ஜயதோஜனே தாரகாயிவ திருஷ்யந்தே சாரத சந்திர சந்நிதோ வாரயனோ பார்த்திவா சார விவேக ஜகுரே மகன மஞ்சமாளவ மங்கலிங்க சௌராஷ்டிர நாகர குஜர தேஜ நரபால நவலோகயே சந்துராஜானோ தூதிகே சகி சஹஸ்ர ஜோதி கிம்பதோ மே ஜலவாலே கீர்த்திமாகலய மயி கேரள நேபாள கோங்கண திராவிட ஆந்திர கர்நாடக தரணி பாலரவலங்கை ராஜகல்யகே தரணி பாலகாரவகாரய ராஜகல்யகே சர்வித சர்வணே நானோ சக்தினோ கர்ஷயவாலே சாரகமல சங்காசாஜம் சாரத சந்திர சன்னிபாத் துவாரகாபுரநாயகோ காரித துர்ஜன ஜானோ வீரமகலய கிருஷ்ணோ தேவ தேவகி தனயோ சுந்தரம் பஸ்ய சுந்தரி நந்தய சோரணந்தனோ சந்தனே பீஷ்மனோதினி நந்தயே துர்பிம்பானனோ பாரய தூதி பார்த்திவான் சார விவேக அருணே நந்தனந்தனோ ஆகலயே நாராயண தீர்த்தயதீதோ நாராயண தீர்த்தயதீதோ சத்குரு சரணரவிந்தகி. இந்த இடத்துல இவன் வந்திருக்கான். கௌரவம் கலைய தேவின்னு வந்திருக்கு. யாரு கௌரவன்? துரியோதன வந்திருக்கான். அவன் தானே கௌரவ தேசத்துக்கு, அவன் தானே குரு தேசத்துக்கு குரு தேசாதிபம் இக. அவனுக்கு மட்டும் ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துருக்கா. கௌரவம் கலைய தேவி குரு தேசாதிபம் இக. துரியோதன வைதர்பீ வசுதேவ சூனு நயனானி அந்யோன்ய விந்யாசதோ धन्यानामपि धन्या धन्यतां जनिमतां कन्यावराणां धुरी अन्योन्य उपवितानि यानि भुवि सन्ति सन्ति अन्यानि वस्तूनि तद् सर्वस्यापि उपमा वयं तु इति
तयोः चित्त एकतां कुर्वते गृहीत्वा पाणिना पाणियो गृहीत्वा पाणिना पाणियो रुक्मिण्या त्वरया प्रभुः आरोप्य स्यन्दने भैष्मीम् आरोप्य स्यन्दने भैष्मीम् द्वारकां प्रस्थितो हरिः समग्रसेनया सार्धं मध्ये भैष्मीकान्तस्मरणो जय जय गोविन्द गोविन्द भैष्मीकान्तस्मरणो जय जय गोविन्द गोविन्द நீங்களும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? சூப்பர் பாடி கரெக்ட். ஆமா ரத்த கிரகித்வா பாணினா பாணி அவளை கையை கைனால பிடிச்சாரோ இல்லையோ, ரெண்டு பேருக்கும் பாணி கிரகணம் ஆயிடுத்து. அது வரலும் கீழே குனிஞ்சுட்டே வந்தா. அப்பதான் கிருஷ்ணன் நிமிர்ந்து பார்க்கறாளா. அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான். ரெண்டு பேரும் வழி பார்த்துட்டு இருந்தான்னா அந்யோன்யமான இருக்கிற வஸ்துக்களுக்கு அவாதான் உபமா உதாரணம் மாதிரி அவ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாளா. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணா, டக்குன்னு கையினால கையை கொடுத்து அங்க தேர்ல உட்காத்தி வச்சு ஆரோக்கிய சந்தனே பைஷ்மி வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சுட்டாரா. பைஷ்மீகாந்த ஸ்மரணோ சமக்ர சேனயா சார்த்தம் மத்தியே மார்க்கம் சமாகதம் बलभद्रो अखिलान् जित्वा पार्थिवान् द्वारकां ययौ रुक्मीतु समरे कृष्णं जेतुमग्निं पतङ्गवत् प्रवृत्तस्तेन निर्जित्य रथे बद्धा पशुर्यथा रुक्मिण्याः प्रार्थितः कृष्णः रुक्मिणं च तदग्रजौ प्राग्बद्धं मोचयित्वा प्रहसन् द्वारकां ययौ रुक्मिणी सहिते कृष्णे द्वारकायां समागते वसुदेवादयः सर्वे बान्धवाः द्रष्टुमागताः சத்குரு சரணாரவிந்தகி. என்ன பண்றானா, பின்னாடியே பலராமனும் வராரு. கிருஷ்ணன் கிளம்பி போகும்போது ஒரு கொண்டு வரும்போது எல்லா ராஜாவும் கந்த ராஜாவெல்லாம் கிருஷ்ணனோட சண்டை போடுறதுக்கு வராளா. எல்லாரையும் அடிச்சு விரட்டி விட்டுறார் பலராமர். இந்த ருக்மி யாரு, ருக்மிணியோட அண்ணா, அவனை மட்டும் கிருஷ்ணன் என்ன பண்றாரா, தலைய முடிய அங்குடிமை வச்சு விட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி விட்டு அங்க தேர்ல இந்த தேர் சக்கரத்துல கட்டி விட்டுறாரா. ருக்மிணி பிரார்த்தனை பண்ணிக்கிறா, எங்க அண்ணாவை தயவு செஞ்சு விட்டுருங்கோ, ஒன்றும் பண்ணாதீங்கோ அப்படின்னு. அவ விட்டுவிட்டு சிரிச்சுண்டே பரிகாசமா சிரிச்சுக்கிண்டே வா திருப்பியும் துவாரகைக்கு வரா. துவாரகைக்கு வந்த உடனே அங்க வசுதேவன் தேவகி எல்லாரும் இங்கே பலராம தான் இங்க கூட வராரு. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ருக்மிணியை பார்க்கறதுக்கு ஓடி வராளாம். தத்ரகலு துவாரவத்யாயாம் சகல சுராசுர கந்தர்வ கிண்ணர வித்யாதர நாகநாகரி பரிஜனாதரீகிருத சுரேந்திர மகாசபாயாம் தப்தஜாம்பூனதம் அநேக கோடி ரவிகாந்த ஸ்படிக சங்கடிதம் மரகத வஜ்ர வைடூர்யாதி அநேக ரத்ன வித்யா ரத்ன வித்யோதமான सहस्रस्तंभमंडप विराजमान सुरगुरुमति स्पर्धावर्धित विद्यावत विभुत शतसंकुलाया. இந்த கல்யாணமானது என்ன இருந்தா ஒரு 1000 கால் மண்டபத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த 1000 கால் மண்டபத்துல வெளிச்சத்துக்காக சூரியகாந்தக்கல் வச்சிருக்கானா. இந்த சூரியன்டேந்து ஒளியை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கும். ஒரே பளிச்சுன்னு வெள்ளையானா இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டாம். மரகதம் வைரம் அப்படின்னு ரத்னங்கள் எல்லாத்தையும் பதிச்சிருக்காளாம். டிஃப்ரெண்ட் கலர்ல சீரியல் லைட்டு போட்ட மாதிரி அந்த வெளிச்சமானது அந்த இடத்துல வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அங்க என்ன இருக்காளா, யார் இருக்காளா, அதை தவிர அநேக கோடி மகாகவி வந்தி காயக ஹாசகாதி லட்சண லட்சிதாயாம். இந்த இடத்துல பாடுறவன் நிறைய பேர் இருக்கா. விகடகவிகள் நிறைய பேர் இருக்காளா அந்த இடத்துல. லட்சண லட்சிதாயாம் கர்க பிரமுக மகாமுனி அதிஷ்டிதாயாம். கர்கர் அவர் தான் குலகுரு. அவர் தலைமையில நிறைய முனிவர்கள் அந்த இடத்துல இருக்காளா. மகாராஜசபாயாம் இக்ஷு க்ஷீர ததி மது ஹிருத குல கோரோஜன ஜீரக மரீச்சகாதி மங்கள திரவிய சம்பாரவத்யாம். பரவாளுக்கெல்லாம்
தாகம் தீர இருக்கணுங்கிறதுக்காக இப்பெல்லாம் இந்த ஸ்டால் போட்டு காஃபி, அது இல்லைம்மா, வெளியில காஃபி ஸ்டால் போட்டு வைக்கிறாள், இந்த காஃபி ஸ்டால் மாதிரி இது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இந்த காஃபி ஸ்டால் போட்டு போடுற மாதிரி பால், தயிர், மோர், நெய், பானகம் எல்லாம் கொடுத்துருக்கானா. அது தவிர நம்மள மாதிரி தொண்டைக்கட்டு கேஸுக்கு கோரோஜனை, அதுவும் ஜீரகம், அதுவும் வச்சிருக்காங்க அந்த இடத்துல. வேணுங்கிறது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. மங்கள திரவிய சம்பாரவத்யா கர்க பிரபுதய வசுதேவானுமத்யா மங்கா சங்கல்பூர்வகம் ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணயோ காந்தர்வ விதினா வைவாகிக மகோத்சவாய லக்னாஷ்டகம் ஆரபந்தா. என்னதான் குலகுருவா இருந்தாலும் வசுதேவரோட உத்தரவை வாங்கிக்கிண்டு மேல கல்யாண விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாலாம், லக்னாஷ்டகங்கள் சொல்ல ஆரம்பிச்சாலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி முதல்ல நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமு ஜெனி